அரசியல்வாதிக்கு சொல்றேன், நான் ஒரு மக்களோட பிரதிநிதியா சொல்றேன். பல மக்கள் சொல்ல முடியாது, அதனால நான் சொல்றேன். நீங்க இந்த ஓட்டு கேட்க போறதுக்காக தெரு தெருவா போவீங்க, வீதி வீதியா போவீங்க. ஆனா தயவு செய்து வேலைக்கு போறவனை கெடுக்கிற மாதிரி டிராபிக் ஜாம் பண்ணிட்டு இந்த நேரத்துல தாங்க ஒரு பெரிய இதுவா நாங்க காட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலைக்கு போறவனை வேலைக்கு போக விடாம, ஸ்கூலுக்கு போறவனை ஸ்கூலுக்கு போக விடாம, ஆஸ்பத்திரிக்கு போறவனை ஆஸ்பத்திரிக்கு போக விடாம கொடிய புடிச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு நொட்டு இதுக்கு நொட்டு அதுக்கு நொட்டுன்னு சொல்லாம உங்க தலைவன் ஜெயிக்கணும்னு நீ நினைச்சனா எப்படி நீ ஓட்டு கேட்டா ஜெயிக்க வைக்கணுமோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு ரோட்ல போற வர பொதுமக்களுக்கோ இல்ல டிராபிக் ஜாம் பண்ணிட்டு மக்களுக்கோ நீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு இடையூறு கொடுக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க உங்க தலைவன் பெருசு கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்னாக்கா அவரை வந்து ஜெயிக்க வச்சு காட்டு, அதுல காட்டு. அப்பாவி பொதுமக்கள் கிட்ட உங்களோட வேலையை காமிச்சு நீங்க அவங்களோட அதிருப்தியை சம்பாதிச்சு உங்களுக்கு ஓட்டு போட இருந்ததா தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. புரியுதா? என்ன என்ன சார் யார் போனது? ஒருத்தர் போனாரா? ஓ, ஆதவர்ஜுனா சார் சொல்றீங்களா? ஓ இல்ல, நானும் அந்த நியூஸ்ல பார்த்தேன். ஏர்போர்ட்ல வந்து விஜய் சாரோட பையில வந்து கத்திரிக்கோள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதவர்ஜனாவோட பையில வந்து வோட்கா பாட்டில் ஏதோ பாட்டில் இருந்துச்சு. ஆனா இதனால அது உங்களோட பர்சனல். ஏன்னா நீங்க இதை ஒரு விளக்கணங்க இது ஒன்று சொல்லிடுவீங்க. எதனா ஒன்று சொன்னாலும் அது பர்சனலு. நீ குடிச்சிட்டு நாசமா போ, ஏதோ ஒன்று பண்ணு, தாலி அருங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் நீங்க அப்படி பண்ணதால 1 மணி நேரம் ஃபிளைட் லேட்டு. கேள்விப்பட்டீங்களா? அது சரக்கு மட்டும்தான் யோசிச்சிங்களா? 1 மணி நேரம் ஃபிளைட் லேட்டு. அந்த 1 மணி நேரம் லேட்டுன்றதுனால அதுல உள்ள அந்த 100 பேசஞ்சர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது சொந்த ஃபிளைட் தான் இல்ல, பொதுமக்கள் போற ஃபிளைட் தான் அது. தனி விமானத்துல போற. என்ன தனி வச்சு பாக்குற நீ அநேகமா நீ அந்த கட்சியா? அந்த கட்சின்னு நினைக்கிறான். அதான் அறகுறையா வந்து பேசினுக்கிற. அந்த அந்த 1 மணி நேரம் தேங்க்யூ. அப்ப விவரமா தான் இருக்கான். நீங்க 1 மணி நேரம் லேட் பண்ணதுனால அந்த 1 மணி நேரத்துல எத்தனை பேர் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுக்கு போய் சேர முடியாம போயிருக்கோம் இல்லையா? அவங்க வந்து ஏர்போர்ட் விட்டு இறங்கினோம்னா ஒரு வண்டி புக் பண்ணியிருப்பாங்க, அது வேஸ்டா போயிருங்க. அப்போ உங்களால ஒன்றும் இல்லை, வெறும் 10 ரூபாவை சொல்லுங்க, 100 ரூபாவை சொல்லுங்க, அதே வேஸ்டா தானே போயிருக்கு. அப்போ நீங்க பொதுமக்களுக்கு இடையூறு தானே